ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான 8th week டே 3 நைட் ஓட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இனியோட டே 2 ஸ்கூல் டாஸ்க் எப்படி போகுது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிரஜனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிரஜன் அண்ட் சாண்ட்ரா அவங்களுடைய கதாபாத்திரங்களை ஒழுங்காக பண்ணுறாங்களா? யாரோட கதாபாத்திரம் இது வரைக்கும் உங்களுக்கு மேற் சிலிர்க்க வைக்குது அப்படிதான் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விக்ரம் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 62,059 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பேர் 16.393. ஸோ விக்ரம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எஃப்ஜே பண்ண விஷயங்கள் சுத்தமாக அவருக்கு பிடிக்கல. என்னன்னா எஃப்ஜே டென்ஷனில் என்ன பண்ணுறாரு, ரம்யா வந்துட்டு சொரிஞ்சு விடுறியான்னு சொல்லிட்டார். அது எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து இவர் கேட்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் போய் கேட்குறவர்கிட்ட எஃப்ஜே என்ன பதில் சொல்கிறாருன்னா, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, என்னால் வேலை செய்ய முடியாது, சாரி கேட்க முடியாது, டிஸ்மிஸ் பண்ணணும் பண்ணிக்கோ, இப்படி பேசணுன்னு அவங்க டென்ஷன் ஆகிட்டு உட்காந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா வெறும் விஜய் பார்வதி மட்டும் ஃபோக்கஸ் பண்ண விக்ரம் இப்போ கொஞ்சம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மற்றவங்களையும் பார்க்குறது கொஞ்சம் பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் விக்ரமோட கேம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று ஓரளவுக்கு நல்லாவே இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுற விஷயங்கள் நல்லா இருக்குது. ஆனால் நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப கம்மி. நேற்றாவது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தாங்க. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தூங்குறதுலேயே இருக்காங்க. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 46,462 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.68. ஸோ திவ்யா இன்னுமே விஜய் பார்வை மேலே இருக்கிற வன்மம் கொஞ்சம் கூட கம்மியே ஆகலை. எப்படா கேப் கிடைக்கும், அதில் கெடா மாதிரி வெட்டிடலாம் அப்படின்ற மாதிரி காலையில் அவ்வளோ பெரிய சண்டையில் திவ்யா நடுவில் ஒரு துணியை காமிச்சு வாடன் இங்கே பாருங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சூப்பராக பண்ணுவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்து கடைசியில் ஏமாந்த தருணமாக இருந்தாலும் சரி, திவ்யா இது வரைக்கும் பெருசாக எதுவுமே பண்ணல. ஆனால் மட்டும் ஓட்டு மட்டும் பயங்கரமாக விழுது. அது எப்படி இவங்களுக்கும் விக்ரமுக்கும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆட்களை விட இவங்களுக்கு எப்படி அதிகமான ஓட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க? 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதன் இருக்காப்புல. இவராக ஓட்ஸ் வாங்கியிருக்கார். அப்படி பார்த்தீங்கன்னா 45,333 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.37. கமருதனுக்கு ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் பண்ணார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னென்னா அந்த ஹாஸ்டல் அதுக்கப்புறம் ஸ்கூல், இவங்க இந்த 2 இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஹாஸ்டல் தான் பிடிச்சிருக்கு. காரணம் என்ன அவர் சொன்னார்னா, நம்மளாம் ஒரு மனுஷனுங்க, நம்மளுக்குலாம் உள்ள தன்மைகள் இருக்கும். அந்த டீம் 2:10 சொல்லிட்டு கிச்சன் டீம் நம்ம எல்லாருக்கும் சமைச்சு போடுறாங்க. அந்த கேர்டசி கொஞ்சமாவது இருக்கணும். இப்போ டீச்சர்ஸ்க்கு மதிப்பு கொடுக்குற அதே ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வார்டனுக்கு சுத்தமாக மதிக்கிறதே கிடையாது. அதனால் அவங்களுக்கு ஃபுல் ஆஃப் ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்குது. அதனால தான் அவங்களால ஒழுங்காக அந்த விஷயத்தை செய்ய முடியலை அப்படின்ற மாதிரி மற்றவங்க நினைக்க வேண்டிய விஷயத்தை இவர் நினச்சது உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 44,956 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.27. ஸோ விஜய் பார்வதி சூப்பரான ஒரு பர்சன், அது மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நான் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பிரின்சிபல் மூலமாக எஃப்ஜேக்களை கேட்டால் எஃப்ஜே சுத்தமாக மதிக்க மாட்டார். என்னால் முடியாதுங்க, அது அவங்க தான் பண்ணணும், அவங்க பண்ணணும் பண்ணிட்டு இல்லைன்னா பண்ணாமல் கம்முனுக்கிட்டோம், என்னையை கேட்கக்கூடாது, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், இதோட ஸ்ட்ரைட்டாக டின்னருக்கு தான் நான் ஏதாவது வேலைகள் வேணும்னா செய்வேன், மற்றபடி நான் செய்ய மாட்டேன்றாரு. அதேமாதிரி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களை எஃப்ஜே வந்தாலும் சரி கனியாக இருந்தாலும் சரி மாறி டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஏன் தொடர்ந்துச்சா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க? ஈவெண்டோ மக்கள் பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்றது தெரிஞ்சும் பண்ணுறாங்களே, இவங்களை என்ன செய்யறது? 5வது பிளேஸ் பார்த்தா அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 26,148 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.13. அமித் இன்றைக்கி பயங்கர டென்ஷன் ஆகிட்டாப்புல. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, செம்ம டென்ஷன். காரணம் என்னென்னா வியானா இவரோட ஷூ 2 ஷூவையும் ஒன்றா எடுத்து ஒரு ஜோடியை பிரித்து 2 ஜோடி ஆக்சுவலாக பிரித்து அதை தூக்கின்னு போய் அவரோட கட்டில் கீழே வச்சுட்டாங்க. அவர் காலையிலேருந்து கேட்குறாரு, இவங்க எதையுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறமா எடுத்து கேட்டதுக்கப்புறம் கடைசியாக கொடுத்தாங்க. அதில் டென்ஷன் ஆகிட்டாப்புல அமித். அதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி, பாவம் இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அந்த மாதிரி வேலையை பண்ணிட்டாங்க. பட் ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்கூல்னா அப்படி தான் இருக்கும். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரஜன் இருக்கார். இவரவா ஓட்ஸ் வாங்கியிருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா 25,393 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.93. பிரஜன் நான் ஆல்ரெடி சொன்னது தான், பிரஜனுக்கு இருக்கிற அந்த கோட்டையும் பேண்ட்டையும் கழட்டி அவருக்கு அந்த கண்டஸ்டண்ட்டோட ட்ரெஸ்ஸை கொடுத்து, இல்லை ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துக்கோங்க, ஒரு சின்ன ஒரு தூண், அதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை மாட்டி விட்றது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ அதில் கூட ஒரு ட்ரெஸ்ஸு இல்லை, ஏன்னா லுங்கி கட்டிகிட்டு இருக்கார். ஸோ அவரோட ட்ரெஸ்ஸை யாரோ எடுத்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதை கூட வாங்க முடியாத ஒரு பிரின்சிபலை பார்த்துருக்கீங்களா? இதில் இவர் முன்னாடி எஃப்ஜே வார்டன், இவரோட கண்ட்ரோலில் இருக்க வேண்டிய வார்டன்
என்னால் முடியாது, உங்களால் முடிஞ்சால் டிஸ்மிஸ் பண்ணிக்கோங்கன்றார். இந்த மாதிரி ஒரு பிரின்சிபலை பார்த்துருக்கீங்களா? உதவாக்கிற பிரின்சிபல், ஒன்றுமே இல்லாத பிரின்சிபல் தான் சொல்லி ஆகணும். இன்னும் இந்த அளவுக்கு ஏதாவது இவர் ஒரு டைலாக் கொடுவார் அப்பப்போ, முதுகெலும்பு உங்களுக்கு கிடையாதுன்னு. எங்கே போச்சு உங்கள் முதுகெலும்பு? கேட்கணுமா இல்லையா? பிரின்சிபல் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவரான ஒரு இது பொசிஷன். இதெல்லாம் திவ்யா இல்லை சாண்ட்ரா போட்டதாக கூட பயங்கரமாக வச்சு நவுத்திருப்பாங்க. என்னத்த சொல்ல. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 24,763 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.76. ஸோ அரோரா இப்போ காலையில் வந்து செம்மையாக பயந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா சபரி வந்து டென்ஷனே கத்தி விட்டாப்புல. ஏன்னா எல்லார்கிட்டையும் விளாட்ற மாதிரி சபரிக்கிட்ட விளாண்டுருக்காங்க. சபரி வந்து மற்றவங்ககிட்ட விளாண்டு அரோரா வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா அவர் ஜாலியாகிடுவார். அரோரா தனக்கே விளையாடும் போது தான் தெரியுது அவருக்கு வந்தால் தக்காளி சட்னி இல்லை ரத்தம் அப்படின்ற விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு அப்படி கத்துனவுடனே இவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்து வந்து கமருதீனுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. அதனால தான் போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க, மற்றபடி அவங்களுக்கு ஆசைலாம் இல்லை. அதையும் வந்து சொல்கிறாங்க, நீ என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணால் நான் ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன், என்னை இந்த மாதிரி கத்தணுன்னா பயந்துருவேன், எனக்கு ட்ராமா இருக்கான். ரைட்டு. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 24,439 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.67. அவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அதை தான் ஒழுங்காக பண்ண முடியல. இதில் வேறு வந்துட்டு பிரஜனுக்கு வந்துட்டு ஐடியா கொடுக்குறாங்க அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வந்து. அதெல்லாம் விடாத, அது என்ன பழக்கம், இது வந்து திருடுற பழக்கம் அப்படின்ட்டு. சரி, அதை தவிர்த்து நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது பண்ணுறீங்களா, விருப்பம் இருக்கா அப்படி கேட்டால் சாண்ட்ரா கிட்ட ஒன்றுமே இல்லை. இவங்களே எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னு தெரியல. எவ்வளோ சூப்பரான ஒரு டாஸ்க் நடந்துட்டுருக்கு, அதை ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 23,475 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.4. ஸோ கனி ஃபுல்லாக வந்து வன்மம் போல தான் இருக்காங்க. விஜய் பார்வதி மேலே அப்பப்பப்பப்பா என்ன வன்மம். அதுலேயும் இந்த போராட்டம் நடக்குது. அந்த போராட்டம் எஃப்ஜேக்கு உடனே வந்துட்டு, ஏன் இப்போ எஃப்ஜேக்கு எதிராக நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க? அப்போ நைட்டு வந்து விஜய் பார்வதிக்கு எதிராக போராட்டம் பண்ணிங்களா, அங்கே வந்து சாரி கேட்டாங்களா? அப்போ இவன் மட்டும் ஏன் சாரி கேட்குறீங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்கு நீங்கள் பையனை வந்துட்டு 10th படிக்கிற பையன் கமருதிட்ட வந்துட்டு காலமிக்கோட சொன்னீங்க, துணியை இது பாத்திரம் கழுவ சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராங்க. ஏமா அப்போ எஃப்ஜே பண்ணது அதை பற்றி நான் பேசிக்கிறேங்க, நீங்கள் பேச வேண்டான்ற மாதிரி. என்னத்தை சொல்ல. 10வது பிளேஸ் பார்த்தா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,033 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.01. ஸோ வியானா ஓரளவுக்கு நல்ல ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு இந்த வாரம் முழுக்க பயங்கரமாக பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் அது அவங்களுக்கு ஹர்ட் ஆனாலும் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு இடத்துல வந்துட்டு அழுது லெட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க அமித்துக்கு. அவர் போனவொன்னே ஒரு சிரிச்சாங்க பாருங்க, அப்போ அத்தனை நடிப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 11வது பிளேஸ் பார்த்தா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 21,467 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.85. ஸோ ரம்யா ஜோ இந்த வாரம் லாஸ்ட்டில் இருக்காங்க. இந்த வாரம் மட்டுமா, கடைசியாக ஒரு 4 வாரமும் லாஸ்ட்டில் தான் இருந்தாங்க. பட் லாஸ்ட்டில் இருக்கிற ரம்யா எங்கே போகிறாங்க? அதுக்கு மேலே இருக்கிற வியானாவோ கனியோ சாண்ட்ராவோ அரோராவோ யாரோ தான் போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யார் இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போகணும்? ஸோ இவங்களால் மொத்தமான ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,66,528 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.